Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna. Mataji, can you understand Tamil? It's okay? Yeah, thank you. Okay. Okay. So, Hare Krishna. இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதத்தில் 5ஆம் ஸ்கந்தம் 5வது அத்தியாயத்தோட தொடர்ச்சி ரிஷபதேவருடைய போதனைகள். இன்னைக்கு படித்த ஸ்லோகம் 31, 32. இங்கே ரிஷபதேவருடைய பாடிலி ஃபியூச்சர்ஸ், அவருடைய சரீரம் எப்படி இருந்தது. ஒரு மகா பாகவதர்கிட்ட, ஒரு மகா புருஷர்கிட்ட உடல்ல 32 அடையாளங்கள் இருக்கும். சைத்தன்ய மகாபிரபு, பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர், இந்த மாதிரி சில நேரம் பகவானும் அவரது தூய பக்தர்களும் இந்த பூமியில வரும்போது அவங்க உடல்ல ஒரு 32 அடையாளங்களை பார்க்கலாம். கண்கள் அப்படி தாமரைதல் மாதிரி காது வரை நின்றுருக்கும். காது, மூக்கு, கரங்கள்லாம் அப்படி முழங்கால் வரை நின்றுருக்கும். இந்த மாதிரி உடல்ல இருக்கிற 32 அடையாளங்கள், அதை வைத்து அவர் மகா புருஷர்னு அடையாளம் கண்டுபிடிக்கலாம். இங்க ரிஷபதேவருடைய சரீரத்துல அந்த மாதிரி அடையாளங்கள்லாம் இருந்தது. அவர் சூரியனை போல பிரகாசிக்கிறார் ரிஷபதேவ். என்ன சொல்லியிருக்கு பாகவதத்துல, ஈவன் அ மேரிட் உமன், ஒரு கல்யாணம் பண்ணியிருந்த பொண்ணு கூட ரிஷபதேவரை பார்த்தா அட்ராக்ட் ஆவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிருஷ்ணா இஸ் ஆல் அட்ராக்டிவ். ஏன்னா ரிஷபதேவர் பகவானுடைய அவதாரமா இருக்கிறதுனால அவர் அவருடைய அழகுனால எல்லாரையும் வசீகரிக்கிறார். தேஜஸ், அவருடைய அழகுனாலும் தேஜஸாலையும் அவர் எல்லாரையும் வசீகரிக்கிறார். சாதாரண மனுஷனால எல்லாரையும் வசீகரிக்க முடியாது. இப்ப அழகு, இந்த உலகத்துல எல்லாரும் அழகா இருப்பாங்க. இன்னைக்கு ஒருத்தர் அழகா இருந்தா அவரோட இன்னொருத்தர் அழகா வருவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மலேசியால ஒரு இந்த மலேசியால ஒரு அழகான பொண்ணு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த வருஷம் இன்னொரு அழகான பொண்ணு இருப்பான், அவளோட அழகான பொண்ணு. இல்ல மிஸ் யூனிவர்ஸ்னு ஒருத்தர் செலக்ட் ஆகுறாங்க, அடுத்த வருஷம் இன்னொரு மிஸ் யூனிவர்ஸ் வருவாங்க. இந்த பொண்ணோட இன்னொரு பொண்ணு அழகாயிடுவா. அவ்வளோ மிஸ்டர் வேர்ல்டு அல்ல மிஸ்டர் யூனிவர்ஸ்னு அவரோட இன்னொரு மிஸ்டர் யூனிவர்ஸ் வருவார். அப்போ இங்கே நம்முடைய அழகு பர்மனன்ட் இல்லை, நம்முடைய அழகு நிரந்தரமா இல்லை. பட் கிருஷ்ணா நவ யௌவனம். கிருஷ்ணா இஸ் ஆல்வேஸ் பியூட்டிஃபுல். கிருஷ்ணர் எப்பவுமே இளமையா இருக்கார், எப்பவும் அழகா இருக்கார். அதனால கிருஷ்ணா மன்மதனையே கவரக்கூடியவர். மன்மதன் இருக்கார் இல்லையா, மன்மதன் எல்லாரையும் கவருவார். காமதேவன், அந்த காமதேவனே கவரக்கூடியவர் கிருஷ்ணா. கந்தர்ப்ப கோட்டி கமனீய விசேஷ சோபம். கோடிக்கணக்கான மன்மதன் சேர்ந்தா கூட கிருஷ்ணருடைய அழகுக்கு ஈடாக முடியாது. கிருஷ்ணனுடைய அழகிட்ட பிச்சை எடுக்கணும். சார் உங்க அழகுல கொஞ்சம் பிச்சை போடுங்க. கோடிக்கணக்கான மன்மதன் சேர்ந்தா கூட கிருஷ்ணன் பெக்கிங் பிச்சை எடுக்கணும். கிருஷ்ணா உங்க அழகுல கொஞ்சம் கொடுக்கல எனக்கு. சச்ச பியூட்டி கிருஷ்ணா. அதே மாதிரி கிருஷ்ணருடைய அவதாரமா இருக்கிற ரிஷபதேவ் அவ்வளோ அழகா இருக்காரு. ஆனா அவர் தன் உடலை பராமரிக்கவே இல்லை. பிகாஸ் இஸ் அன் அவதூதா. அவர் அவதூதரா இருந்ததுனால தன்னை பராமரிக்கவே இல்லை. அப்படி எப்படி இருந்தது? அது வைரம் பட்டை தீட்டுனாதான் அது ஜொலிக்கும். வைரம் இருக்கு இல்லையா, வைரம் வைரக்கிடங்குல இருந்து எடுப்பாங்க, எடுத்து அதை பட்டை தீட்டணும். அது பட்டை தீட்டதான் ஜொலிக்கும். ஆனா ரிஷபதேவர் பட்டை தீட்டாத வைரம் போலே ஜொலிக்கிறார். அவர் உடம்புல தூசியெல்லாம் படிஞ்சிருக்கு, அவர் சரியா குளிக்கல, தன்னுடைய பாடியை மெயின்டைன் பண்ணல. அவர் தன்னுடைய பாடியை மெயின்டைன் பண்ணலாம் கூட அவருடைய பாடி ரொம்ப அழகா இருக்கு. இப்ப நம்மளாம் பாடியை மெயின்டைன் பண்ணலாம் கிட்டே வர முடியாது இல்லையா? காலையில பிரஷ் பண்ணாம இருந்தா யாரோ கிட்ட பேச முடியுமா? ஐயோ என்னது, தள்ளி நில்லுங்க, ஸ்மெல் அடிக்குது. பட் ரிஷபதேவருடைய பாடியில அவருடைய உடம்பு குளிக்காம மெயின்டைன் பண்ணாம இருந்தாலும் அவர் ரொம்ப அழகா இருக்கு. அப்புறம் அவர் என்ன பண்ணாராம், சரி எதுக்கு நான் அங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்கணும், தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல படுத்திருக்காரு. மலைப்பாம்பு மாதிரி, அந்த மலைப்பாம்பு மாதிரி அங்கேயே படுத்துக்கிட்டு அங்கேயே மலை ஜலம் கழிச்சிடுறாரு. அந்த மலை ஜலத்தை எடுத்து உடம்புல பூசிக்கிறாராம். இது கேட்டாலே நமக்கு அப்படி உடம்பெல்லாம் அருவருப்பா இருக்கு இல்லையா? ஒருத்தர் மலை ஜலம் கழிச்சு அதை எடுத்து மேல பூசிக்கிறாரு. ஆனா அவருடைய மலம் அரோமா சென்ட் ஸ்மெல்லு வீசும். அதனாலதான் சொல்றது அவருடைய சரீரம் பௌதிகமானதல்ல. நம்முடைய சரீரம் பௌதிகமானது. நம்ம மலம் கழிச்சா நமக்கே தாங்க முடியாது, எப்படா வெளியில எந்திரிச்சு வருவோம் அந்த துர்நாற்றம். ஆனா ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, அவங்க மலம் கழிக்கும் போது ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, அடுத்தவங்க மலம் கழிச்சு அது என்ன இவ்வளவு நாற்று அடிக்குதுன்னு இல்லையா? அதான் நேச்சர்.
மெட்டீரியல் வேல்யூ நேச்சர் என்னன்னு சொன்னா, இந்த ஜட உலகத்துல மக்களோட இயல்பு என்னன்னா, தன் குற்றத்தை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க, அடுத்தவங்க குற்றத்தை பெருசா எடுத்துக்குவாங்க. நான் மலம் கழிச்சாலும் நாற்று அடிக்கும், அடுத்தவங்க மலம் கழிச்சாலும் நாற்று அடிக்க போகுது அப்படின்னு சொல்லி, யோ என்ன இவ்வளவு ஸ்மெல் அடிக்குதுங்க, நீங்க மலம் போனாலும் அதே ஸ்மெல் தான் வரும் சுவாமி இல்லையா? பட் ரிஷபதேவர் மலம் கழிச்சுட்டு அந்த மலத்தை உடம்புல பூசிக்கிறார். ஏன் அப்படி பண்றாரு? யாரும் வந்து தொந்தரவு பண்ண மாட்டாங்க, ஜோ அவர்கிட்ட போகக்கூடாது சே அப்படின்னு விலகி போயிடுவாங்க. இதுதான் கௌரி கிஷோர் தாஸ் பாபாஜி பண்ணார். கௌரி கிஷோர் தாஸ் பாபாஜி என்ன பண்ணாரு? பப்ளிக் டாய்லெட்ல போய் உட்காந்து சேன் பண்ணுவார். என்ன பொதுவாக மக்கள் என்ன விரும்புவாங்க? சாதுக்கள்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கணும். ஓ சாது என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, என் பிள்ளை வந்து எக்ஸாமில் பாஸ் ஆகணும், என் பையனுக்கு என் பொண்ணு கல்யாணம் ஆகணும், என் பையன் பரீட்சையில் பாஸ் ஆகணும், அப்புறம் எனக்கு இந்த இடம் ரொம்ப நாளாக முடியாமல் இருக்கு, அந்த இடம் முடியணும், எனக்கு வந்து சம்பளம் நிறைய வேணும். இந்த மாதிரி பௌதிகமான தேவைக்காக தான் சாதுகிட்ட வருவாங்க. நீங்கள் பெரும்பாலும் மக்கள் வந்து சாதுகிட்ட வர்றது ஆன்மீக முன்னேற்றத்துக்காக இல்லை, ஏதாவது பௌதிகத்தில் வந்து அடைய முடியுமா, அதுக்கு சாது அனுகிரகம் பண்ணுவாரா? ஆனால் கௌரி கிஷோர் தாஸ் பாபாஜி வைராக்கியமான ஆச்சாரியர். நமோ கௌரி கிஷோராய சாக்ஷாத் வைராக்கிய மூர்த்தியே, சாக்ஷாத் வைராக்கியம். அதனால அவர் என்ன பண்ணுவாராம், இந்த மக்கள்லாம் வந்து தொல்லை பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவர் பப்ளிக் டாய்லெட்ல போயிடுவார். ஐயோ அங்கே போக வேண்டாம், அது ரொம்ப துர்நாற்றம் அடிக்கும். சாது எல்லாம் அங்கே போய் எப்படி அவர் அங்கே இருக்காரு இல்லையா? இப்போ மலேசியாவில் கூட டாய்லெட் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து இந்த ஹைவேல போகும்போது சம்டைம் நம்ம வந்து அந்த வெஹிக்கிள் ஸ்டாப் பண்ணி நம்ம டாய்லெட்டில் போயிட்டு போவோம், வாஷ்ரூம் போயிட்டு போவோம், அங்கே நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்தியாவில் வந்தீங்கன்னா பப்ளிக் டாய்லெட் இருக்கும், அது நரகமாக இருக்கும், வாழ்க்கையை வெறுத்துடுவீங்க, வாழ்க்கையை வெறுத்துடும். அந்த 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 ஸ்ட்ரீட்டில் நடக்கும்போதே ஸ்மெல் அடிக்கும். அப்போ அங்கே உள்ளே போய் இருக்கிற சொல்ல என்ன இருக்கு? அந்த பப்ளிக் டாய்லெட் இருக்கிற இடத்துல வந்தால் ஸ்ட்ரீட்டில் நடந்தாலே ஸ்மெல் அடிக்கும். அவ்வளோ ரிஷபதேவை இமிட்டேட் பண்ணுறாங்க. அதனால அந்த இடத்துல போய் யார் இருக்குன்னு விரும்ப மாட்டாங்க. அதான் ப்ரோபா சொன்னார், கல்கட்டா வந்து இந்தியாவோட பேக் சைடுன்னு சொன்னார். அவ்வளோ ஒஸ்டா இருக்கு, கிளீனினஸே இருக்கு. நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரெயின்லாம் எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அங்கே வந்து இந்த பப்ளிக்கே கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. அந்த பான் ப்ராக்கெல்லாம் போட்டு அப்படி துப்புவாங்க, அங்கங்கே துப்பி வச்சிருப்பாங்க. ஷோ அவ்வளவு இதாக டட்டியாக இருக்கு. அப்போது இந்த மாதிரி அசுத்தமான இடத்துல வந்து ஒரு நல்ல மனுஷன் போயிருக்க விரும்ப மாட்டார். ஆனால் ரிஷபதேவ் என்ன பண்ணாரு, தன் சொந்த மலத்தை மேலே பூசிக்கிறார். ஏன்னா இந்த மாதிரி பொதுமக்கள் வந்து அவரை தொல்லை பண்ணக்கூடாது அப்படின்னு. அதுக்கப்புறம் அவரு ஒரு மலைப்பாம்பு மாதிரி ஒரு இடத்துல படுத்துன்றாரு. ப்ரோப்பா என்ன சொல்றாருன்னா, ஒருத்தர் இந்த ஊரை சுற்றி வர்றதுக்கு அவசியமே இல்லைங்கிறார். எதுக்கு ஊரை சுற்றி வரணும்? அந்த காலத்தில் வந்து ஃப்ளைட் எல்லாம் தேவையில்லை, ஃப்ளைட்டு ட்ரெயினில். ஏன்னா சொந்தக்காரங்க நண்பர்களும் சொந்த ஊர்லேயே இருந்தாங்க. வாழ்க்கைக்கு தேவையானது அவங்க இடத்துலயே விளைச்சிக்கிட்டு விவசாயம் பண்ணி சாப்பிட்டு நிம்மதியாக இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு நண்பர்களை தேடி வேலையை தேடி ஊர் விட்டு ஊர் கண்டம் விட்டு கண்டம் போகிறாங்க. ஆனால் ப்ரோப்பா என்ன சொல்றாரு, கிருஷ்ண உணர்வை பிரச்சாரம் செய்யறதுக்காக மட்டும்தான் அவர் டிராவல் பண்ணணுங்கிறார். இல்லாட்டி டிராவல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எதுக்கு டிராவல் பண்ணணும்? கிருஷ்ண உணர்வை பிரச்சாரம் பண்ணணும்னா நீங்கள் டிராவல் பண்ணலாம், பிரயாணம் செய்யலாம், இல்லை பிரயாணம் தேவையில்லை. ஸோ ரிஷபதேவ் யோசிச்சாரா, நான் ஏன் இப்படி சுற்றிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி ஒரு இடத்துல படுத்துக்கிட்டாரு. எதுக்கு சும்மா நேரத்தை வீணாக்குன்னு சொல்லி அங்கே அப்படி படுத்துட்டு இருக்காரு, ஒரு மலைப்பாம்பு மாதிரி. அப்போ சாப்பிட என்ன கிடைக்கும் இல்லையா? அடுத்த கேள்வி வரும். ரிஷபதேவர் பசி, ஏக்கம், தாகம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். நாரதர் வந்து மிருகாரி சந்திச்ச போது, மிருகாரி வந்து மிருகங்களை வந்து குத்துயிரும் கொலையுருமா போட்டிருந்தார். அது கொல்லவும் செய்யல. அப்போ நாரதர் சொன்னார், இப்படி பண்ணாத, அது ஒன்று பேசாம நீ கொன்னுரு, இல்லாட்டி அதை தொந்தரவு பண்ணாது, ஏன் இந்த மாதிரி பாவம் செய்யறேன்னு. அப்போ மிருகாரி சொன்னார், எனக்கு வாழ்வாதாரம் இதுதான், எனக்கு அப்பா வந்து நான் பிறவியிலேருந்தே இந்த வேட குலத்தை சார்ந்தவன், எனக்கு வேற தொழில் எதுவும் தெரியாது, எனக்கு சாப்பாடு யார் தருவான்னு. நாரதர் சொன்னார், நான் கொடுக்குறேன்னு, உனக்கு சாப்பாடு நான் கொடுக்குறேன், முதல்ல இந்த வில்லை உடச்சி போடுன்னு. இவருக்கு ஒரே ஆச்சரியம், இவர் எப்படி எனக்கு சாப்பாடு கொடுப்பாரு? இவரே ஒரு சாது, இவரே வந்து எங்கேயோ போய் எதோ 2 ரொட்டியோ பாலோ எந்த கிடைக்குதோ சாப்பிட்றாரு. சிலப்போ இவர் தன்னை உணர்ந்த ஆத்மா சாப்பிடாம கூட இருப்பாரு, நான் எப்படி இருக்க முடியும்? நாரதர் சொன்ன, நீ முதல்ல இந்த வில்லை உடச்சி போடுனார். வில்லை உடச்சி போட்டுட்டு இங்கே உட்காந்து நீ ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்லுன்னு தீட்சை கொடுத்தார். மிருகாரிக்கு வந்து ஏதோ நாரதர் மேல கொஞ்சம் நம்பிக்கை வந்துருச்சு. ஏன் இல்லாட்டி இவரே என்கிட்ட வந்து இப்படி சொல்லணும்? நாரதர் வந்து ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா, அவர் பகவானுடைய தூய பக்தர், அவர் வந்து சொல்லியிருக்காருன்னு அந்த நம்பிக்கை இருந்தது மிருகாரிக்கு. அந்த நம்பிக்கை, குரு மேல உள்ள நம்பிக்கைனால வில்ல முறிச்சு போட்டார். வெளில முறிச்சு போட்டுட்டு அங்கேயே உட்காந்து சாண்டிங் பண்றாரு, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே,
ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. இப்ப என்ன ஆச்சுன்னா, சுத்து வட்டார கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் கேள்விப்பட்டாங்க, மிருகாரிங்கிற ஒரு வேடன் ஒரு சாது ஆயிட்டாரு. என்னப்பா அது ஆச்சரியமா இருக்கு, நேத்து வரைக்கும் கொலையும் பண்ணிட்டு இருந்தவன், மிருகங்களை கொண்டுட்டு இருந்தவன் இன்னைக்கு சாது ஆயிட்டாருன்னு சொல்லி எல்லாரும் அவரை பார்க்க வர்றாங்க. வரும்போது எப்படா ஒரு சாதுவை பார்க்க வெறுங்கையோட போகிறதுன்னு அரிசி, பருப்பு, கோதுமை, காய்கறிகள் எல்லாம் கொண்டு வர்றாரு, நெய், பால். இப்ப மிருகாரிக்கு தேவைக்கு மேலே வந்துருச்சு. அப்பதான் புரிஞ்சுக்கிட்டாரு நாரதருடைய கருணை என்னன்னு. அப்போ அவருக்கு தேவையான சாப்பிட்டு மீதிய பிரசாதமா டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணாரு. நாரதருடைய கருணையினால ஒரு நாள் நாரதர் வந்து தன்னுடைய நண்பர் பர்வத முனியை கூட்டிட்டு வர்றாரு. மிருகாரி பார்க்கலாம், ரொம்ப நாள் ஆச்சு மிருகாரி பார்த்து அப்படின்னு சொல்லி மிருகாரி பார்க்கறதுக்கு வர்றாரு. தன்னுடைய குருவை பார்த்த உடனே மிருகாரி வந்து அப்படி மான் மாதிரி துள்ளி குதிச்சு வர்றாரு. அப்படி ஜம்ப் பண்ணி வர்றாரு. அப்போ பர்வத முனி கேட்கிறாரு நாரதர்கிட்ட, உன்னுடைய சீடருக்கு உன்னை பார்த்தது சந்தோஷம்தான், அது நேரம் ஓடி வரலாம், எதுக்கு ஜம்ப் பண்ணி வர்றாரு, இது நீ அவர்கிட்டயே கேளுன்னு சொன்னார். அப்போ பர்வத முனி கேட்கிறாரு. இவர் வந்த உடனே 2 பேருக்கு நமஸ்காரம் பண்ணார். மிருகாரி வந்து நாரதருக்கும் பர்வதருக்கும் நமஸ்காரம் பண்ணார். அப்போ பர்வதர் கேட்டாரு, மிருகாரி உன் குருவை பார்த்து சந்தோஷம் தான், அது நேரா நீ ஓடி வரலாமே, ஏன் குதிச்சு வந்தேன்னு. அப்போ அவர் சொல்றாரு, நான் வர வழியில் நிறைய எறும்புகள்லாம் போயிட்டு இருந்தது, அந்த எறும்புகளை மீச்சிடக்கூடாதுன்னு கவனமா வந்தேன்னு. பாருங்க, மிருகங்களை கொன்று மிருகங்களுக்கு எதிரியா இருந்தவன் ஒரு எறும்பு கூட துரோகம் செய்யக்கூடாதுன்னு. அதுதான் பவர் ஆஃப் அசோசியேஷன், அதுதான் வைஷ்ணவருடைய கருணை, அதுதான் குருவுடைய கருணை. குருவுடைய கருணையால எந்த மாதிரி கேரக்டர் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்காங்க. ஒரு கொடூரமான குணம் படைச்ச ஒரு வேடன் ஒரு தூய பக்தரானார். அதனாலதான் சைத்தன்ய மகாபுடைய கருணையை பற்றி என்னன்னு சொல்றது. நேற்று பாடிட்டு இருந்தோம் இல்லையா, பரம கருணா சாங். பசு பாக்கி ஜுகாரே பாசன விதாரே சுனி ஜான்ற குணகாட்டா. மிருகங்களுக்கு கூட பாட வச்சாங்க சைத்தன்ய மகாபிரபு ஜாரிகட்ட காட்டுல போகும்போது. அப்புறம் சைத்தன்ய மகாபுடைய அசோசியேட்ஸும் அப்படிதான், நித்யானந்த பிரபுடைய அசோசியேட்ஸ். சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்தனுடைய சகாக்களுடைய செயல்களையும் நம்மளால புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து பகவானது தூய பக்தர்கள். ஜெய் ஸ்ரீ ராதா கிருஷ்ண கன்யா கி ஜெய், ஸ்ரீ ஜெகநாத் பல்தேவ் சுபத்ரமையா கி, ஸ்ரீ கௌர் நிதாய் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். சைத்தன்ய மகாபிரபு பகவான் கிருஷ்ணரே இந்த பூமியில சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் பண்ணி எல்லாருக்கும் கிருஷ்ண பிரேமத்தை விநியோகம் பண்றாரு. எல்லாருக்கும் பகவான் மேல தூய அன்பு. அப்போ சைத்தன்ய மகாபிரபு இந்த பூமியில வந்தபோது அவருடைய க்ளோஸ் அசோசியேட்ஸ் கோலோ விருந்தாவனத்துல யாரெல்லாம் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாம் இந்த பூமியில வந்தாங்க. நித்யானந்த பிரபு எல்லாரும் இந்த பூமியில வராங்க. துவாதச கோபாலா, கிருஷ்ணருடைய கோலோ விருந்தாவனத்துல துவாதச கோபாலா பிரிய நர்மசகா, கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமான நண்பர்கள், வெரி க்ளோஸ் அசோசியேட்ஸ். ஸ்ரீதாமா, சுதாமா, மதுமங்கல் இவங்கெல்லாம் கூடி மகாபிரபு லீலையில் வராங்க. அப்போ நித்யானந்த பிரபுடைய சகாக்கள் எல்லாருமே இந்த கோப்பர்கள் தான். ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல, ஆன்மீக உலகத்துல பலராமர் கூட இருக்கிற கிருஷ்ண பலராமர் கூட அவருக்கு மிக நெருக்கமா இருக்கிற சகாக்கள். ஸோ ஒரு நாள் சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு தனியா கூட்டிட்டு போய் பேசினார். நித்யானந்த பிரபு கூட்டிட்டு போய், நித்யானந்த பிரபு வந்து அவதூதா, நேற்று அவதூதா பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா. அவதூதான்னு சொன்னா அவருக்கு வந்து இந்த உலகத்துல எது மேலேயும் வந்து பொருட்டே கிடையாது. இந்த உடலை பராமரிக்கணும், எந்த சோசியல் ஆர்டரும் கிடையாது, எந்த தர்மம், வர்ணாசிரம தர்மம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவன், எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஸ்டேஜ். ஸோ நித்யானந்த பிரபுடைய நடவடிக்கைகளை வந்து சாதாரண மனிதனால புரிஞ்சுக்க முடியாது. நம்மை போல உள்ள சாதாரண ஜீவன்களால் நித்யானந்த பிரபுடைய செயலை புரிஞ்சுக்க முடியாது. அப்பேற்பட்ட நித்யானந்த பிரபுவை சைத்தன்ய மகாபிரபு கூப்பிட்டு, நீங்க வந்து பெங்காலுக்கு போங்க. ஏன்னா நித்யானந்த பிரபு என்ன பண்ணுவாரு, அடிக்கடி பெங்கால் இருந்து பூரிக்கு வந்துடுவார். அவர் மகாபிரபுடைய அசோசியேஷன்லேயே இருப்பார். மகாபிரபுக்கு என்ன விருப்பம்னா, நீங்க பெங்காலில் தான் இருக்கும், நீங்க வரக்கூடாது. மகாபிரபு வரக்கூடாதுன்னு சொல்ல நித்யானந்த பிரபு வருவார். இது பார்த்தீங்கன்னா முரண்பாடா இருக்கும். என்னடா மகாபிரபு வரக்கூடாதுங்கிற நித்யானந்த பிரபு போறாரு. ஏன்னா நித்யானந்த பிரபுக்கு வந்து மகாபிரபு பிரிஞ்சிருக்க முடியாது. அதனால மகாபிரபு வருஷம் சொல்லுவார், நித்யானந்த பிரபு நீங்க பெங்கால் இங்க வரக்கூடாது, பெங்கால்லயே இருங்க, அங்கேயே பிரச்சாரம் பண்ணுங்க. ஆனா இவர் பிரச்சாரம் பண்ணுவாரு, ஆனா மகாபிரபு பார்க்க ஓடி வந்துருவாரு. அப்போ ஒரு நாள் சொன்னார் மகாபிரபு, நித்யானந்த பிரபு கூப்பிட்டு நீங்க கிரகஸ்தர் ஆகணும்னு சொன்னார். பாருங்க, அவர் அவதூதா ஸ்டேஜில் இருக்காரு. அவதூதா ஸ்டேஜ்னா
இந்த சமுதாயத்துல எந்த ஆர்டரையும் அவர் ஃபாலோ பண்றது இல்லை. அவர் வந்து பிராமணர் கிடையாது, அவர் வந்து ஒரு கிரகஸ்தர் கிடையாது, ஒரு சன்னியாசி கிடையாது. இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு நிலை. இதையெல்லாம் புறக்கணித்து விட்டு பகவான் கிருஷ்ணர் மேல பூர்ணமான அன்பு அதை வெளிப்படுத்தி கொண்டு இந்த உடல் சார்ந்த புற விஷயங்களை எதிலுமே நாட்டம் இல்லாம அவர் தன்னை மறந்த நிலையில் இருக்கக்கூடியவர். அவர்கிட்ட மகாபுரு சொல்றாரு, நீங்க வந்து கிரகஸ்தாசிரமத்துக்கு போகணும். நான் வந்து சன்னியாசம் எடுத்துக்கிட்டேன், நான் வந்து சில இடங்களுக்கு போக முடியாது. மனிதர்லேயே கடைநிலையானவங்க, ரொம்ப மோசமான வாழ்க்கை வாழ்றவங்க, இந்த மாதிரி நபர்கள்ட்ட நான் போக முடியாது. ஸோ சைதன்ய மகாபுரு பார்த்தீங்கன்னா அவர் யார்கிட்டையெல்லாம் வந்து உரையாடினார், யாரெல்லாம் ஒரு டிவோட்டியா மாத்தினார் சொன்னா, ரூப கோசாமி, சனாதன் கோசாமி, சர்வம் பட்டாச்சாரியா, பிரகாசான சரஸ்வதி, பெரிய ஸ்காலர் இவங்கெல்லாம். ஆனா நித்யானந்தபுரம் எங்க போனாரு? ஜெகாய் மதாய், குடிகாரங்க, மனிதர்லயே ரொம்ப மோசமான வாழ்க்கை வாழ்றவங்க, மனிதர்லயே கடைநிலையானவங்க, எந்த ஒரு தகுதி இல்லாதவங்க, ரொம்ப கீழ்த்தனமான செயல் பண்றவங்க, அந்த இடத்துக்குள்ள போனார். அவங்க அந்த அளவுக்கு கீழே இறங்கி போனார் அதான் நித்யானந்த பிரபு வந்து கருணையின் சொரூபம், மகாபுருடைய கருணை. ஸோ என்னாச்சு, நித்யானந்த பிரபு சொன்னா நீங்க பெங்கால்ல ப்ரீச் பண்ணுங்க. அப்போ பெங்கால்ல நித்யானந்த பிரபு ப்ரீச் பண்ணும்போது அவருக்கு ஒரு அசோசியேட்ஸ் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து பரமேஸ்வரி தாஸ் தாக்கூர், கதாதர் தாஸ் பண்டிட், அபிராம் தாக்கூர், ஷாரங்க தாக்கூர், வாசுதேவ் கோஷ், கோவிந்த கோஷ், மாதவ் கோஷ், இந்த மாதிரி 12 கிருஷ்ணரோட உலகத்துல இருந்த 12 கோப்பர்களும் நித்யானந்தோடைய க்ளோஸ் அசோசியேட்ஸா இருக்காங்க கௌரலீலையில. கௌரகணோ தேச தீபிகான்னு ஒரு புக் இருக்கு, கௌரகணோ தேச தீபிகா. அது வந்து கவிகர்ண பூர்ணான்னு ஆச்சரியர் எழுதியிருக்காரு. கவிகர்ண பூர்ணா வந்து சிவானந்த சேனாவுடைய குழந்தை, அவர் பையன். சிவானந்த சேனா வந்து மகாபுருடைய க்ளோஸ் அசோசியேட், சைத்தன்ய மகாபுருடைய மிக நெருக்கமான சகாக்கள் ஒரு சிவானந்த சேனா. அந்த சிவானந்த சேனாவோட பையன் தான் கவிகர்ண பூர்ணா வந்து ஒரு நாள் அந்த குழந்தை பிறந்தது. சிவானந்த சேனாக்கு கவிகர்ண பூர்ணா குழந்தை பிறந்தப்போ அந்த குழந்தைய அழைச்சிட்டு மகாபுருட்ட வர்றார் ஜெகநாத் பூரிக்கு. அப்பா அம்மாவும் அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு ஜெகநாத் பூரிக்கு வந்தாங்க. அப்போ மகாபுருடைய தாமரை பாதத்துல அந்த குழந்தைய நமஸ்காரம் பண்ணி, குழந்தை பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்படின்னு சைத்தன்ய மகாபுருடைய தாமரை பாதத்துல வச்சாங்க. இந்த குழந்தை என்ன பண்ணு, தவழ்ந்து மகாபுருடைய தாமரை பாதத்துல அந்த கட்டை விரல சக் பண்ணிச்சு, அப்படி உறிஞ்சிச்சு, அதுல இருந்து பால் சுரந்தது. அப்ப மகாபுரு பிளஸ் பண்ணார் அந்த குழந்தைய. எப்படி பிளஸ் பண்ணாரு, அது மகாபுரு எப்படி அந்த குழந்தைய ஆசீர்வதிச்சாருன்னா, அது ரிவீல் பண்ணார் அந்த குழந்தைக்கு. சைத்தன்ய மகாபுரு லீலையில, கிருஷ்ண லீலையில, பகவான் கிருஷ்ணனுடைய லீலையில யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்கெல்லாம் மகாபுரு லீலையில என்னவா வந்திருக்காங்க. ஜெகநாத் மிஸ்ரர் யாரு, சச்சி மாதா யாரு, ராமானந்தராயர் யாரு, சர்வம் பட்டாச்சாரியர் யாரு, ஹரிதாஸ் தாக்கூர் யாரு, இந்த மாதிரி எல்லாத்தையும் ரிவீல் பண்ணார். இவங்கெல்லாம் கிருஷ்ணாவுடைய லீலையில என்னவா இருந்தவங்க, மகாபுரு லீலையில என்னவா இருக்காங்க. அப்ப இன்னைக்கு வந்து அபிராம் தாக்கூருடைய டிசப்பியரன்ஸ் டே, அபிராம் தாக்கூருடைய மறைவு தினம். அபிராம் தாக்கூருடைய செயல்களை நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாது. நான் முன்னே சொன்னேன், நம்ம முன்னே பேசினோம், நித்யானந்த பிரபு ஆகட்டும், அவருடைய சகாக்களாகட்டும், அவங்க செயல்களை நம்மளால புரிஞ்சிக்க முடியாது. எக்ஸ்ட்ராடினரி பவர் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ஆக்டிவிட்டி, நம்ம சிந்தனைக்கெல்லாம் அப்பாற்பட்ட சக்தியும் லீலைகளும் பண்றோம். நித்யானந்த பிரபு அவங்க சகாக்களும், மகாபிரபு அவங்க சகாக்கள்லாம் வந்து நம்ம சிந்தனைக்கும் கற்பனைக்கும் அப்பாற்பட்ட மிக உன்னதமான தெய்வீகமான சக்திகளையும் குணாதிசயங்களும் கொண்டவங்க, மிக உன்னதமான தெய்வீகமான சக்திகளையும் குணாதிசயங்களையும் கொண்டவங்க, யாருமே யூகிச்சு பார்க்க முடியாத மாதிரி அற்புதமான லீலைகளை செய்யறவங்க, அதிசயங்களை பண்றவங்க. ஒரு நாள் கோலோ உண்டாவனத்துல கிருஷ்ணரும் பலராமரும் நண்பர்களோடு விளையாடிட்டு இருக்காங்க. அந்த ஒளிஞ்சு விளையாடுறதுன்னு சொல்லுவாங்க. நாங்கெல்லாம் சின்ன வயசுல ஒளிஞ்சு விளையாடுவோம். இன்னைக்கு இந்த 2K கிட்டுக்கு அதெல்லாம் தெரியாது, ஏன்னா மொபைல்ல விளையாடுறதே வேலையா போச்சு. அன்னைக்கெல்லாம் ஒளிஞ்சு விளையாடுவோம். ஏய் நான் ஒளிஞ்சுக்கிறேன், என்னை கண்டுபிடி. ஒரு பையன் போய் ஒளிஞ்சுக்குவான், எல்லாரும் ஒன்று தேடுவாங்க. ஹைட் அண்ட் சீக், என்னது போலீஸ் விளையாட்டு, திருட போலீஸ் விளையாட்டு அது இருக்கும், ஒளிஞ்சு விளையாடுவோம். அப்புறம் உப்பு மூட்டை தூக்கிட்டு போவாங்க. யாரோ விளையாட்டுல தோத்து போயிட்டா தோத்தவன் ஜெயிச்சவனை முதுகுல தூக்கிட்டு போகணும். இந்த எல்லா விளையாட்டோடைய ஆத்தர் வந்து கிருஷ்ணர் தான். இதை கண்டுபிடிச்சவரு, இந்த விளையாட்டெல்லாம் கண்டுபிடிச்சது கிருஷ்ணர் தான். ஒளிஞ்சு விளையாடுறது, ஓடி பிடிச்சி விளையாடுறது. பாருங்க, சுகதேவ் கோசாமி எழுதுறாரு பாகவதத்துல. என்ன எழுதியிருக்காருன்னா, இத்தம் பிரம்ம சுதானுபூத்தியா, ப்ரோபா அடிக்கடி இந்த ஸ்லோகா கோட் பண்ணுவார் ஒரு கிளாஸ்ல.
பிரபுபாத் உபன்யாசங்கள்ல இந்த ஸ்லோகத்தை அடிக்கடி கோட் பண்ணுவார். இத்தம் பிரம்ம சுகானுபூத்தியா தாசந்ததானாம் பரதாரகேன மாயாச்சிதானாம் நரதாரகேன கிருத புண்ணிய புஞ்சா. சிலர் என்ன நினைக்கிறாங்க, யோகிகள்லாம் கிருஷ்ணரை பிரம்மமா நினைச்சிட்டு இருக்காங்க. யோகிகள் ஞானிகள்லாம் வந்து கடவுள் ஒரு பிரம்மம், அவர் ஒரு ஒளி வடிவானவர். இத்தம் பிரம்ம சுகானு, அந்த பிரம்ம சுகத்தை அனுபவிக்கணும், அந்த பிரம்மத்தோடு ஒன்னாயிரணும். யோகிகள் ஞானிகள் என்ன நினைக்கிறாங்க, கடவுளுக்கு உருவம் கிடையாது, அந்த பிரம்மத்தோடு நான் ஒன்னாயிரணும்னு நினைக்கிறாங்க. இத்தம் பிரம்ம சுகானுபூத்தியா தாசந்தாரம் பரதாரகேன. பகவானுடைய பக்தர்கள்லாம் கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளா வழிபடுறாங்க. ஓ கிருஷ்ணா, நீங்க முழுமுதற் கடவுள், என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க, என்னை கட்டுண்ட வாழ்க்கையிலிருந்து விடுவிச்சிருங்க. தாசந்தானம் பரதாரகேன மாயா சித்தானம் நரதாரகேன. மாயையில் இருக்கிறவங்க, அறியாமல் இருக்கிறவங்க கிருஷ்ணர் ஒரு சாதாரண மனிதரை நினைக்கிறார். பாருங்க, இந்த பூமியில கிருஷ்ணா இருந்தபோது பாண்டவர்கள், பீஷ்மர், விதுரர், குந்தி தேவி, இவங்களுக்கெல்லாம் கிருஷ்ணர் முழுமுதற் கடவுளா தெரிஞ்சார், காமிச்சு கொடுத்தாரு தன்னுடைய ஐடென்டிட்டி. ஆனா கம்சன், ஜராசந்தன், சிசுபாலன், இவங்களுக்கெல்லாம் கிருஷ்ணர் ஒரு சாதாரண மனிதரா தெரிஞ்சார். தாசந்தானா பரதாரகேன, பக்தர்களுக்கு பகவான் முழுமுதற் கடவுளா தெரிகிறாரு. இந்த பொறாமைக்காரர்கள், அசுரர்களுக்கு கிருஷ்ணா ஒரு சாதாரண மனிதனா தெரியாது, சாதாரண மனிதனா தெரிகிறார். மாயா சித்தானம் நரதாரகேன, அறியாமல் இருக்கிற முட்டாள் ஜீவாத்மாவுக்கு கிருஷ்ணா ஒரு சாதாரண மனிதனா தெரிகிறார். ஆனா இந்த கோபர்கள் என்ன பாக்கியம் பண்ணாங்க, கிருத புண்ணிய புஞ்சா, கிருஷ்ணரோடு விளையாடிட்டு இருக்காங்க. கிருஷ்ணாவை முழுமுதற் கடவுளா வழிபடுறாங்க பக்தர்கள்லாம். ஆனா இந்த கோபர்கள் கிருஷ்ணரோடு விளையாடிட்டு இருக்காங்க. தன் நண்பனை ஜெயிக்க விட்டுட்டு கிருஷ்ணா அந்த விளையாட்டுல தோத்து போயிட்டு அந்த நண்பனை முதுகுல தூக்கிட்டு பாரு. எப்படி பரம சத்தியம், பரம புருஷோத்தமன், முழுமுதற் கடவுள் தன் நண்பன் கூட விளையாடிட்டு இவர் தோத்து போயிட்டு நண்பனை ஜெயிக்க வச்சுட்டு அவரை முதுகுல தூக்கிட்டு போற. அப்படி ஒரு நாள் கிருஷ்ணரும் பலராமனும் கோலோபந்தாவனத்தில் விளையாடிட்டு இருந்த போது என்னாச்சு, ஸ்ரீதாமா போய் ஒளிஞ்சுக்கிறார். ஸ்ரீதாமா ஒளிஞ்சின்றாரு, கிருஷ்ணரும் பலராமரும் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் இந்த விளையாட்டு நடந்துட்டு இருக்கும்போது அவருக்கு கிருஷ்ணச்சந்திரா அல்லது ஷாம சுந்தர், அப்படியே கௌர சுந்தர் தான் மாறினார். ஷாம் சுந்தர் பிகம் கௌர சுந்தர். அப்படியே மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறத்து இந்த கிருஷ்ணர் வந்து பொன் நிறத்துல மாறிட்டார், உருக்கிய பொன் நிறத்துல மாறிட்டார். அப்படியே தங்கத்தை உருக்கி காய்ச்சி நிறம். பலராமர் கேட்கிறாரு, கிருஷ்ணா இது என்னது, இந்த நேரத்துல இருக்கீங்க? அப்ப கிருஷ்ணா சொல்றாரு பலராமர்கிட்ட, நான் கலியுகத்துல இப்படிதான் தோன்ற போறேன் கௌரங்கனா, அதனால நீங்க எல்லாரும் கூட என் கூட வரணும், நம்ம கலியுகத்துல போய் நாம சங்கீர்த்தனம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிவீல் பண்றாரு அந்த பாஸ்ட் டைம். அப்போ மகாபிரபு கேட்கிறாரு, எங்க அந்த ஸ்ரீதாமா, போய் ஸ்ரீதாமா கூட்டிட்டு வாங்க. ஸ்ரீதாமா வந்து ஒளிஞ்சிட்டு இருக்காரு, கிருஷ்ணர் பலராமன் என்னை கண்டுபிடிக்கட்டும்னு அவர் ஒளிஞ்சிட்டு இருக்காரு. அப்போ பலராம் சொல்றாரு கிருஷ்ணா மகாபிரபு நான் போய் கண்டுபிடிச்சாரு. நித்யானந்த பிரபு சொல்றாரு மகாபிரபுட்ட, நான் போய் ஸ்ரீதாமா கூட்டிட்டு வரேன். ஸ்ரீதாமா எங்க இருக்காரு, கோவலோ விருந்தாவனத்துல இருக்காரு. மகாபிரபு நவதீப்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஸோ மகாபிரபு நவதீப்ல உட்கார்ந்துட்டு அவர் நித்யானந்த பிரபு சொல்றாரு, ஸ்ரீதாமா அழைச்சிட்டு வாங்க. ஸோ ஸ்ரீதாமா வந்து கோலோ விருந்தாவனம் வந்தார். அவர் கோவர்த்தனமலை அடிவாரத்துல ஸ்ரீதாமா ஒளிஞ்சிட்டு இருக்காரு. அப்போ நித்யானந்தர் கூப்பிடுறாரு, ஸ்ரீதாமா ஸ்ரீதாமா, ஸ்ரீதாமா. யாரு என்ன கூப்பிடுறாங்க? ஸ்ரீதாமா வந்து பார்த்தா ஒரு பௌர்ணமி நிறத்துல ஒருத்தர் இருக்கார். பௌர்ணமி நிலவு நிறம், அப்படியே பால் மாதிரி ஒயிட்டு, கண்கள்லாம் லோட்டஸ் பெடல் மாதிரி இருக்கு, தாமரை இதழ் மாதிரி இருக்கு. அவர் கேட்டார், நீங்க யாரு? ஸ்ரீதாமா என்ன தெரியல, நான் தான் பலராம். பலராம் இப்படியே இன்னும் வைரலா இருப்பாங்க. அதாவது துவாபர யுகத்துக்கும் கலியுகத்துக்கும் ஹைட் டிஃபரன்ஸ் வரும். துவாபர யுகத்துல வந்து ரொம்ப ஹைட்டா இருந்தாங்க. அப்ப ஸ்ரீதாம் சொன்னாரு, நீங்க ஒன்றும் பலராம் கிடையாது, என் பலராம் ரொம்ப உயரமா இருப்பான், நீ வந்து இவ்வளவு குட்டையா இருக்குன்னு. அப்ப நித்யானந்தர் சொன்னாரு, இல்ல நான் தான் பலராம். அப்ப நான் உன்னை பரீட்சை பண்ணணும்னாரு. நான் வந்து உன்னை பரீட்சை பண்றேன், நீயே இப்படி வந்து நீ பலராம்னா நீயே எவ்வளவு ஹைட் கம்மியா இருக்கணும், பலராம் இன்னும் உயரமா இருப்பாரு. இல்ல நான் தான் பலராம். ஓ நீ தான் பலராமா, அப்போ வந்து நான் உனக்கு ஒரு சேலஞ்ச் பண்றேன். ஸ்ரீதாம் சொன்னாரு, நான் உனக்கு சவால் விடுறேன், நான் வந்து வேகமா ஓடுவேன், என்ன பலராமனால மட்டும்தான் பிடிக்க முடியும், வேற யாராலும் என்ன பிடிக்க முடியாது. ரொம்ப ஃபாஸ்டா ரன் பண்ணி ஓடுவேன், என்ன பலராம் மட்டும்தான் பிடிப்பார்.
நான் இப்போ கோவர்த்தனை சுற்றி ஓடி வரேன், நீ பலராமன் என்னை பிடி பார்க்கலன்னு, என்னை பிடிச்சிட்டு பார்க்கலாம் அப்படின்னு ஸ்ரீதாமா வேகமாக ஓடுறாரு. ஸோ நித்யானந்தா ஸ்ரீதாமை துரத்திட்டே போறாரு. ஒரு கொஞ்சம் தூரம் போனோடனே அவர் வேகமாக ஓட போய் பிடிச்சிட்டாரு. ஸோ ஸ்ரீதாமாக்கு ஒரே ஆச்சரியம், இது யாரு? என் பலராம் மட்டும் தான் என்னை பிடிக்க முடியும், அப்ப நீ பலராமா? நீ ஏன் இப்படி இருக்க? என் கிருஷ்ணா எங்க? நீ மட்டும் வந்திருக்க, கிருஷ்ணா எங்க? அப்ப நித்யானந்தர் சொல்லுவாரு, கிருஷ்ணர் தான் அவனை கூட்டின்னு வர சொன்னார். அவர் எங்க இருக்காரு இப்போ? அவர் நவதீப்ல இருக்காரு. அங்கே போனாரு, அங்கே என்ன பண்றாரு, நீ வா, அவர் எல்லாம் சொல்லுவார் அப்படின்னு ஸ்ரீதாமா தன் தோல்ல தூக்கி வச்சுட்டு பலராமர் ஓடி வர்றார். நித்யானந்தா நேரா மகாபிரபுட்ட வந்தாரு. ஸ்ரீதாம் பாக்குறாரு, என்ன இவரு கிருஷ்ணரா? என் கிருஷ்ணர் மழைக்காலத்து நிறத்துல இருப்பாரு, இவர் என்ன பொன் நிறத்துல இருக்கிறாரு? அப்போ மகாபிரபு சொல்லுவாரு, நான் கிருஷ்ணர் தான், இப்ப நான் பொன் நிறத்துல இருக்கேன், கலியுகத்துல இப்படிதான் நான் தோன்ற போறேன், நீயும் அவதாரம் பண்ணணும், நீயும் கலியுகத்துல வரணும். அப்போ ஸ்ரீதாமா சொல்லுவாரு, நான் யாருடைய கர்ப்பத்திலேயே வர மாட்டேன், அதான் உன்னை கூட்டின்னு வந்துட்டாரு நித்யானந்த பிரபு. நித்யானந்த பிரபு கூட்டின்னு வந்துட்டாரு, நீ கலியுகத்துல என்னோட லீலையில நீ அபிராம் தாக்கூரா இருப்ப, அபிராம் கோபால். நீ எங்க போறியோ, நீ நித்யானந்த பிரபு கூட இருந்து பிரச்சாரம் பண்ணணும், நீ எங்க போனாலும் உன்னை யாரை பார்த்தாலும் கிருஷ்ண பிரேமம் கிடைக்கும். அபிராம் தாக்கூர் எங்க போனாலும் அவர் யாரை பார்த்தாலும் அவருக்கு என்ன கிடைக்கும்? கிருஷ்ண பிரேமம். அபிராம் தாக்கூர் கி. அவர் பெங்கால்ல, வெஸ்ட் பெங்கால்ல ஹூக்ளி டிஸ்ட்ரிக்ட்னு ஒன்று இருக்கு, ஹூக்ளி டிஸ்ட்ரிக்ட். அந்த ஹூக்ளி டிஸ்ட்ரிக்ட்ல கானாகுலான்னு ஒரு ரிவர் இருக்கு, கானாகுலான்னு ஒரு நதி, அது கங்கையோடைய பிரான்ச் தான். அந்த கானாகுலா நதிக்கு பக்கத்துல ஒரு கிருஷ்ணர் கோயில் இருக்கு, கோபிநாதர் விக்கிரகம். அதனால ஊருக்கு என்ன பேருனா கானாகுலி கிருஷ்ண நகரா. நகரா மீன்ஸ் இப்ப இங்க இந்த இதெல்லாம் சொல்ற தமன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அங்க ஊர்ல நகர்ன்னு சொல்லுவாங்க. நகரம், நகரா, நகர், புரம், புரி, புரி இல்லையா, அந்த மாதிரி ஊருக்கு பேரெல்லாம் இருக்கு. ஸோ இந்த இடத்துக்கு என்ன பேரு? இந்த கிராமத்துக்கு கானாகுலி கிருஷ்ண நகரா. அந்த கானாகுலிங்கிற நதிக்கு பக்கத்துல ஒரு நகரம் இருந்தது, அங்க ஒரு கிருஷ்ணன் கோயில் இருந்தது, அதனால அந்த ஊருக்கு கானாகுலி கிருஷ்ண நகரா. அதுதான் அபிராம் தாக்கூருடைய பர்த் பிளேஸ், அங்கதான் அவர் தோன்றினார், கானாகுலி கிருஷ்ணன். இல்ல ஈஸ்ட் பெங்கால், இதுல சவுத், இது வெஸ்ட் பெங்கால், ஹூக்ளி டிஸ்ட்ரிக்ட்ல. அப்போ அபிராம் தாக்கூர் அங்கதான் தோன்றினார், கானாகுலி கிருஷ்ண நகரால. அங்க ஒரு கோபிநாத் விக்கிரகம் இருந்தது. அந்த கோபிநாத் விக்கிரகம் ரொம்ப நாளா யாருக்குமே தெரியாது, அங்க ஒரு டெய்ட்டி இருந்தது. ஏன்னா 500 வருஷத்துக்கு முன்னாடி முகலாயர்கள் படையெடுப்பும் போது என்ன பிராமணர்கள்லாம் உயிருக்கு பயந்து அந்த விக்கிரகத்தை மறைச்சு வச்சுட்டு போயிடுவாங்க, ஏதாவது புதர்ல ஏதாவது மண்ணில் தோண்டி எல்லாம் மறைச்சு வச்சுட்டு போயிடுவாங்க. அப்போ அபிராம் தாக்கூர் அங்க இருக்கும்போது அந்த கோபிநாத் ஒரு கனவுல சொன்னார். அபிராம் தாக்கூர் கனவுல இந்த இடத்துல நான் இந்த நதிக்கரையில நான் என்னோட விக்கிரகத்தை மறைச்சு வச்சிருக்காங்க, நீங்க தான் பிரதிஷ்டை பண்ணி இந்த கோயிலில் வழிபாடு செய்யணும். அது தூய பக்தருடைய வருகைக்காக பகவான் காத்திருந்தார். அப்புறம் அபிராம் தாக்கூர் அந்த டெய்ட்டி கண்டுபிடிச்சு அதை பிரதிஷ்டை பண்ணி இன்னைக்கு அந்த கோயில் இருக்கு, கானாகுலி கிருஷ்ண நகரால இந்த கோபிநாத் டெம்பிள், கிருஷ்ணர் கோவில். ஸோ அபிராம் தாக்கூரை பத்தி சொல்லும்போது he had extraordinary pastimes. நான் முன்னே சொன்ன மாதிரி அபிராம் தாக்கூருடைய லீலைகளும் அவர் செயல்களும் நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாது. அவர் சில நேரம் கோபர்களுடைய மனோபாவத்துக்கு மாறிடுவார். ஏன்னா அவர் கிருஷ்ணருடைய எட்டர்னல் அசோசியேஷன் இல்லையா, பகவானுடைய நித்தியமான சாகுக்கள் ஒருவர். சில நேரம் அவர் கோபருடைய மனோபாவத்துக்கு மாறிடுவார். ஒரு நாள் அப்படியே கங்கை கரையில் நடந்து போறாரு, அவருக்கு புல்லாங்குழல் வாசிக்கணும்னு ஆசை வருது. புல்லாங்குழல் வாசிக்கணும், கையில புல்லாங்குழல் இல்லை. அங்க பார்த்தா ஒரு பெரிய மரக்கட்டை இருந்தது. அந்த மரக்கட்டை கிட்டத்தட்ட ஒரு 16 பேர் சேர்ந்ததை தூக்க முடியும். அதை அழகா லிஃப்ட் பண்ணி அதை பிளே பண்ணார், ஃப்ளூட் மாதிரி. இது சொன்னா எல்லாம் சிரிப்பாங்க, ஐயோ இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குங்க. எங்க ஒரு பெரிய மரம் இருந்துதான், அதை தூக்குறதுக்கு 16 பேர் வேணுமா, இவர் தனி ஆளா தூக்கி அதை புல்லாங்குழல்மா வாசிச்சாரான். யார்கிட்ட நாம் கதை ஓடுறீங்க? அப்போ அபிராம் தாக்கூரர், நித்யானந்த பிரபு இவங்க செயலெல்லாம் பக்தி இல்லாதவனால புரிஞ்சிக்கவே முடியாது. அவங்களால என்ன பண்ண முடியாது. அவங்கெல்லாம் எக்ஸ்ட்ராடினரி, இந்த ஜட உலகத்தையே சேர்ந்தவங்க இல்லை. அப்புறம் அபிராம் தாக்கூர் என்ன பண்ணாங்க, நித்யானந்த பிரபுடைய க்ளோஸ் அசோசியேட். அவர் கூடயே இருந்து நித்யானந்த பிரபு எங்கெல்லாம் போறாங்களோ அவங்க கூட போய் கிருஷ்ணாவுடைய ஹோலி நேம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவார். அபிராம் தாக்கூர் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு சொன்னா, அவர் பியூர் டிவோட்டி, அப்படி சுத்தமான பக்தர். அவர் யாருக்கா நமஸ்காரம் பண்ணார்னு சொன்னா
அபிராம் தாக்கூர் யாருக்கா நமஸ்காரம் பண்ணா அவர் அளவுக்கு நமக்கு பக்தி இல்லைன்னா நம்ம இறந்து போயிடுவோம். அதனால அபிராம் தாக்கூர் வர்றாருனால ஓடிடுவாங்க, ஐயோ இவர் நமஸ்காரம் பண்ண நம்ம லைஃப் போயிடும். ஏன்னா அவர் அளவுக்கு சுத்த பக்தி இல்லைன்னு சொன்னா அவங்க லைஃபே போயிடும். அதனால அபிராம் தாக்கூர் வராருன்னா எல்லாம் போய் ஒழிஞ்சுக்குவாங்க, இவர் எங்க நமக்கு நமஸ்காரம் பண்ணிட்டாருன்னா என்ன பண்றது. அவர் கிருஷ்ணருடைய சாலக்கிராம் விக்கிரம் இருக்கு இல்லையா, சாலக்கிராம் ஷீலா, அந்த சாலக்கிராம் ஷீலாக்கு அவர் நமஸ்காரம் பண்ணுனா அது ஒரிஜினல் சாலக்கிராம் ஷீலா இல்லைன்னா வெடிச்சு செதறிடும். அவர் சாலக்கிராம் விக்கிரகத்துக்கு நமஸ்காரம் பண்ணுனா அந்த சாலக்கிராம் ஷீலா ஒரிஜினலா இல்லைன்னு சொன்னா அது வெடிச்சு செதறிடும். ஒரு நாள் அவர் பெங்கால்ல டிராவல் பண்ணிட்டு இருந்தாரு, ஒரு காளி டெம்பிள் பார்த்தாரு, காளியோட விக்கிரகம். உடனே நமஸ்காரம் பண்ணாரு, அந்த விக்கிரகம் வெடிச்சு செதறிடுச்சு பீஸ் பீஸா. ஏன்னா இட்ஸ் நாட் ப்ராப்பர்லி இன்ஸ்டால்டு. அப்போ ஒரு விக்கிரகம் சரியா பிரதிஷ்டை பண்ணலன்னு சொன்னா அபிராம் தாக்கூர் நமஸ்காரம் பண்ணா அந்த விக்கிரகமே வெடிச்சு செதறிடும். சச் அ பவர்ஃபுல் பர்சன், அவ்வளவு சக்தியானவர். அதனால அபிராம் தாக்கூர் வரார் நிலையில பயந்துக்குவாங்க. ஒரு நாள் ஒரு சின்ன குழந்தை தான் ரகுநந்தன் தாக்கூர்னு சொல்லி, ரகுநந்தன் தாக்கூரா நம்ம சம்பிரதாயத்துல இன்னொரு முக்கியமான ஆச்சாரியர். அவர் ஸ்ரீகாந்தாங்கிற இடத்துல பிறந்தார், வெஸ்ட் பெங்கால்ல. ரகுநந்தன் தாக்கூருடைய மகிமையை கேள்விப்பட்டாரு அபிராம் தாக்கூர். இந்த சின்ன வயசுலயே இந்த குழந்தை ரொம்ப நல்லா பக்தி பண்றாரு. கோபிநாதரே அவர்கிட்ட பேசியிருக்காரு. ரகுநந்தன் வீட்டுல ஒரு கோபிநாதர் விக்கிரகம் இருக்கும். அந்த கோபிநாத் விக்கிரகத்துக்கு டைரக்டா ரகுநந்தன் ஆஃபர் பண்ணா, ரகுநந்தன் நிவேதனம் பண்ணா கோபிநாதர் பர்சனலா சாப்பிட்றாருன்னு கேள்விப்பட்டார். பர்சனலா கிருஷ்ணா சாப்பிடுவார் ரகுநந்தன் ஆஃபர் பண்ணா. இதை கேள்விப்பட்டோன்னா இந்த குழந்தைக்கு நமஸ்காரம் பண்ணணும்னு வர்றாரு. இந்த குழந்தை இவ்வளோ தூய பக்தரா இருக்கேன்னு அவங்க அப்பா பயந்துட்டாரு, எங்கேயாவது அபிராம் தாக்கூர் நமஸ்காரம் பண்ணி என் குழந்தைக்கு எதாவது ஆயிடுமோ. அதனால என்ன பண்ணிட்டாரு, குழந்தைய வெளியே அமிச்சிட்டாரு, நீ போயிடு, அபிராம் தாக்கூர் வர, நீ வீட்டுல இருக்காது. இவர் பாக்குறாரு, வீட்டுல ரகுநந்தன் இல்ல, அவங்க அப்பா தான் இருந்தார், முகுந்த சர்க்கார். எங்க ரகுநந்தன் எங்கன்னாரு, சுவாமி அவரை விட்டுருங்க, என் குழந்தை அது பழிச்சு போகட்டும், நீங்க எதுவும் நமஸ்காரம் பண்ணிடாதீங்க. இல்ல இல்ல, உங்க குழந்தையோடைய சேவையில பகவானே நேர்ல வராராம், பகவானே அந்த பிரசாதத்தை சாப்பிட்றாராம், அவரை பார்க்கணும்னா ஐயா அவரை விட்டுருக்க சுவாமி அப்படின்னாரு. அப்புறம் திரும்பி வரும்போது மீட் பண்றாரு ஒரு இடத்துல. ரெண்டு பேரும் அந்த கங்கை கரையில வரும்போது ரகுநந்தனை பார்த்தோன்னே ரெண்டு பேரும் கட்டி தழுவி நடனம் ஆடினாங்க. அந்த இடம் இன்னும் இருக்கு, நூப்பூர் கங்கான்னு சொல்லி, நூப்பூர் குண்டு, ரகுநந்தனுடைய கொலுசு விழுந்த இடம் இருக்கு. இந்த மாதிரி ரொம்ப அற்புதமான ஆச்சாரியர்கள் நம்ம சம்பிரதாயத்துல. சாதாரண சம்பிரதாயம் இல்லை, ஆகச்சிறந்த பெரும் பக்தர்கள் ஆச்சாரியர்கள், பகவானுடைய ஆன்மீக லோகத்துல சேவை பண்ண பகவானுடைய நித்தியமான சித்தர்கள் தோன்றிய சம்பிரதாயம். ஒரு நாள் அபிராம் தாக்கூர் என்ன பண்ணாரு, அபிராம் தாக்கூர் பார்க்கறதுக்கு சீனிவாச ஆச்சாரியர் வந்தார். சீனிவாச ஆச்சாரியரும் ஒரு அப்பதான் வளர்ந்து வரக்கூடிய ஒரு தூய பக்தர், சின்ன குழந்தை, ஒரு 7-8 வயசு தான் இருக்கும். அவர் அபிராம் தாக்கூரை பார்க்கறதுக்காக வந்தார். அபிராம் தாக்கூர் வீட்டில் அவர் கையில ஒரு ஒரு சாட்டை வச்சிருப்பார். இந்த மாடு மேய்க்கிறவங்கெல்லாம் ஸ்டிக் வச்சிருப்பாங்க, தடி மாடு மேய்க்கிற கம்பு வச்சிருப்பாங்க. அபிராம் தாக்கூருக்கு ஒரு ஸ்பெஷல் கம்பு இருக்கு, அதுக்கு பேர் ஜெய்மங்கலான்னு பேர், அந்த ஸ்டிக்கு பேர். அதோடைய ஸ்பெஷல் என்னன்னா, அதை வச்சு யாராவது தொட்டா அவங்களுக்கு கிருஷ்ண பிரேமம் வரும். நம்ம குரு மகாராஜ் கூட ஒரு ஸ்டிக் வச்சு எல்லாரையும் பிளஸ் பண்ணுவார் இல்லையா. அது குரு மகாராஜோட கருணை கிடைக்கும்போது நம்ம கிருஷ்ணர் மேல அன்பு அதிகரிக்கும். ஸோ என்ன ஆச்சு, இந்த ஸ்ரீனிவாச ஆச்சாரியா அவர் அபிராம் தாக்கூரை பார்க்க வந்திருக்காரு. அபிராம் தாக்கூருக்கு முன்னாடி நமஸ்காரம் பண்றாரு சீனிவாச ஆச்சாரியா. அப்ப சின்ன பையன், அப்பதான் ஒரு குழந்தை, ஒரு 7-8 வயசு தான் இருக்கும். இவர் நமஸ்காரம் பண்ணும்போது அபிராம் தாக்கூர் அந்த சாட்டையால் அடிக்கிறார். அவர் இவர் அடிக்க அவர் துள்ளி குதிக்கிறார் அந்த குழந்தை. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. தரையில உருண்டு பெறல்றார். அபிராம் தாக்கூர் அந்த ஸ்டிக்ல அடிக்கும் போது அவங்க மனைவி ஓடி வர்றாங்க, மாலினி தேவி ஓடி பிரபு பிரபு அந்த குழந்தைய விட்டுருங்க, பாவம் கொண்டுடாதீங்க, அதை விட்டுடுங்கிறார். இவரா தரையில உருண்டு பிறண்டு கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு அந்த அபிராம் தாக்கூருடைய அந்த ஸ்டிக்ல இருந்து அந்த தடியில இருந்து உள்ள ஓரல் அடியும் ஸ்ரீனிவாசனுக்கு அப்படி கிருஷ்ணன் மேல பிரேமம் வரும். பிளெஸிங், அது பிரேமம். அதனால வைஷ்ணவர் கையில அடி வாங்கினாலும் கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் அடையலாம். வைஷ்ணவர் கையால் அடி வாங்கினாலும் கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் தான் வரும். அதுவும் தூய பக்தர்கள் அவங்ககிட்ட அடி வாங்குறது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஒரு நாள் பிரதாப் ருத்ர மகாராஜ் பூரியில
அவர் வந்து சைத்தன்ய மகாபிரபு நடனம் ஆடுறதை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா வந்தார். அங்க ரத யாத்திரை அப்போ மகாபிரபு வந்து நடனம் ஆடுவார் பக்தர்கள் மத்தியில. அப்போ மகாபிரபு நடனம் ஆடுறதை பார்க்க வரணும்னு சொல்லி பிரதாபுத்திர வர்றாரு, கூட ஒரு மந்திரி வர்றாரு. இவங்க ரெண்டு வந்து நிற்கும் போது மகாபிரபு நடுவுல நடனம் ஆடிட்டு சுத்தி பக்தர்களா இருக்காங்க. அப்போ பிரதாபுத்திரர் இங்க நிக்கிறாரு, இப்படி நிக்கிறாரு. அவருக்கு முன்னாடி ஸ்ரீவாஸ்தவரா டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. அவரால் பார்க்க முடியல. ஸ்ரீவாஸ்தவரா துள்ளி துள்ளி குதிச்சு டான்ஸ் ஆடுறாரு. பின்னாடி பிரதாபருத்ரா யாரு? ஒரிசாவுடைய சக்கரவர்த்தி மன்னர். அவர் வந்து நிக்கிறாரு மகாபுடைய நடனத்தை பார்க்கணும்னு. ஸ்ரீவாஸ்தவரா சுத்தி என்ன இருக்குன்னு தெரியல. அவர் தன்னை மறந்து அந்த கீர்த்தனை நடனம் ஆடிட்டு இருக்காரு. பிரதாபருத்ர ராஜா மகாபுடைய நடனத்தை பார்க்கணும்னு நினைக்கிறாரு, முன்னாடி குதிச்சுட்டே இருக்காரு. இப்போ அவருடைய மினிஸ்டர் என்ன பண்ணாரு, பிரதாபருடைய மந்திரி வந்து என்ன பண்ணாரு, ஸ்ரீவாஸ்தவரை விலைக்கு விடணும்னு பார்த்தாரு. இவர் விலைக்கு விட்டாதான் இவர் பார்க்க முடியும், நகர்த்தி விடணும். இவர் பிடிச்சு இழுக்கிறார் ஸ்ரீவாஸ்தவராவை. பிரதாபருடைய மந்திரி வந்து பிடிச்சு இழுக்கிறார். இவர் என்ன பண்ணாரு, குதிச்சே இருக்காரு. யாரோ பிடிச்சு இழுத்துட்டே இருக்காங்க. கோவம் வந்துருச்சு. திரும்பி பலார்னு ஒரு அறை விட்டார். பட்டுன்னு ஒரு அறை. இந்த மந்திரி கோவம் வந்துருச்சு. என்ன தைரியம் இருந்தா என்ன அடிப்பார்னு கோவம் வந்து ரியாக்ட் பண்ண போறாரு. பிரதாபருத்ரர் பிடிச்சிட்டார் கையை. நீ எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்க, ஸ்ரீவாஸ்தவரை உன்னை அற விட்டுருக்காரு. உனக்கு கிருஷ்ணர் மேல எவ்வளவு அன்பு வரும் தெரியுமா? எனக்கு அந்த அடி விழலையே நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். நாமளா இருந்தா சண்டைக்கு போயிடுவோம். ஒரு அறை விட்டா 2 அறை விடுவோம். ஒரு அறை விட்டா இயேசுநாதர் சொன்னார், ஒரு கன்னத்தில் அறிந்தால் மறு கன்னத்தை காட்டு. இன்னைக்கு யாராவது கிறிஸ்தவர் அப்படி பண்ணுவாங்களா? ஒரு கன்னத்துல அரைஞ்சிட்டா அவன் 2 கன்னத்தையும் வீங்க வச்சிருவோம். அவரு அபிராம் தாக்கூரா பிரதாபருத்ர ராஜா வந்து அந்த அடி என் மேல விழுகலேன்னு வருத்தப்பட்டாராம். ஸ்ரீவாஸ்தவராட்டு அந்த அடி என் கையில என் மேல விழுந்தது எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். எனக்கு பகவான் மேல அனுபவம் வந்திருக்கு. இன்னொரு அற்புதமா லீலை நடந்தது. அபிராம் தாக்கூர் என்ன பண்ணாங்க, நித்யானந்த பிரபு குழந்தை பிறகு. நித்யானந்த பிரபுக்கு வந்து மேரேஜ் ஆச்சு. 2 மனைவி இருந்தாங்க. ஒரு மனைவி வந்து வசுதா, இன்னொரு மனைவி வந்து ஜானவா. வசுதா மாதா, ஜானவா மாதா. இவங்க 2 பேருமே ஆன்மீக லோகத்துல பலராமருக்கு சேவை பண்றவங்க. ரேவதி, வருணி. ரைவத ராஜாவுடைய மகள் வந்து ரேவதியை பலராமர் கல்யாணம் பண்ணிக்குவார். அது ரொம்ப அழகான லீலை. ஒரு நாள் பலராமர் கல்யாணம் அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய உயரமான ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கா. பலராமரோட உயரமா இருக்கா. பலராமர் ஏற்கலை வச்சு இப்படி இழுத்துருவார், சுவங்கின்னு இப்படி ஈக்குவல் ஆக்கிடுவாரு. ரேவதியை பலராம் மேரேஜ் பண்ணுவார். அது மாதிரி ரேவதி அண்ட் வருணி 2 ஒய்ஃபு. அந்த ரேவதி தான் வந்து ஜானவ மாதாவும், வருணி வந்து வசுதாவும் மகாபுர நிலையில இருக்க, நித்யானந்தோடைய நிலையில. அப்போ இந்த வசுதாவுக்கு குழந்தை பிறக்கும். நித்யானந்த பிரபுக்கும் வசுதாவுக்கும் குழந்தை பிறக்கும். அப்ப நித்யானந்த பிரபுக்கும் வசுதாவுக்கும் குழந்தை பிறந்தப்போ அபிராம் தாக்கூர் வந்து ரொம்ப சந்தோஷமா வருவார். நித்யானந்த பிரபுக்கும் வசுதாவுக்கும் குழந்தை பிறந்தப்போ அபிராம் தாக்கூர் வருவார், அந்த குழந்தைக்கு நமஸ்காரம் பண்ணணும்னு. ஏன்னா நித்யானந்தபுடைய குழந்தை இல்லையா, நித்யானந்தபுர குழந்தை பிறந்திருக்கு, எவ்வளவு பெரிய விஷயம். அது என்ன சாதாரண குழந்தையா? இவர் நமஸ்காரம் பண்ணுவாரோ, இவர் நமஸ்காரம் பண்ணது குழந்தை இறந்து போயிடும். அவங்க 2 பேரும் அழுவாங்க. வசுதாவும் ஜானவாவும், ஐயோ குழந்தை இறந்து போச்சேன்னு. இப்படி ஒரு தடவையும் நித்யானந்தபுர குழந்தை பிறக்கும். அபிராம் வந்து நமஸ்காரம் பண்ணுவார், குழந்தை இறந்து போயிடும். ஒரு தடவை என்னாகும், நித்யானந்தபுர குழந்தை பிறக்கும். அபிராம் தாக்கூர் போய், ஓ நித்யானந்தபுர குழந்தை பிறந்திருக்கா, அந்த குழந்தை சாதாரணமான குழந்தை இல்லை, இவர் நமஸ்காரம் பண்ணுவார், இறந்து போயிடும். அப்புறம் ஒரு நாள் என்ன ஆச்சு, ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு குழந்தை பிறந்தது, ஒரு பெண் குழந்தை. இவங்க என்ன சொன்னாங்க, யாருமே சொல்லலை அபிராம் தாக்கூர்கிட்ட. அபிராம் தாக்கூர் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டாரு நித்யானந்தபுர குழந்தை பிறந்திருக்குன்னு. இவர் வந்து நமஸ்காரம் பண்ண வந்தா வசுதா தேவி அழறாங்க, பிரபு இந்த குழந்தையாவது எங்களோட இருக்கட்டும், இதை விட்டுடுங்க. இல்லை நான் நமஸ்காரம் பண்ணுவேன் அப்படின்னு நமஸ்காரம் பண்ணா அந்த குழந்தை சிரிச்சுட்டு இருக்கு. அப்போ உடனே பாட்டு எழுதுறாரு, ஸ்லோகா எழுதுறாரு. இந்த குழந்தை வந்து கங்கையோட அவதாரம், கங்கா தேவியே நித்யானந்தபுர குழந்தையா வந்திருக்காங்கன்னு ஒரு 108 ஸ்லோகம் கங்கையை பற்றி, அந்த குழந்தையை பற்றி எழுதினார். அது ஒரு லீலை நடந்துதா. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள்ல நித்யானந்தபுர ஒரு ஆண் குழந்தை பிறகு. இந்த தடவை நித்யானந்தபுர என்ன பண்ணுவாரு, எல்லாருக்கும் சொல்லி அனுப்பிச்சிருப்பாரு, அபிராம் தாக்கூர் சொல்ல மாட்டார். ஒரு பெரிய விருந்து ஃபீஸ்ட் கொடுக்குறாரு, எனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு, எனக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு நித்யானந்த பிரபு எல்லா சகாக்கள், அவருடைய அசோசியேட்ஸ், அவருடைய நெருக்கமான சகாக்கள்லாம் கூப்பிட்டு, பக்தர்கள்லாம் கூப்பிட்டு ஒரு கீர்த்தனம்லாம் பண்ணி ஒரு பெரிய விருந்து கொடுக்குறாரு. எல்லாரும் கூப்பிட்டுருக்காரு, அபிராம் தாக்கூரை கூப்பிடல. இவர் வந்து நமஸ்காரம் பண்ணி அந்த குழந்தை இறந்து போயிடுச்சு என்ன பண்ற, அவரை கூப்பிடவே இல்லை.
அப்போ அபிராம் தாக்கூர் உட்காந்துட்டு இருக்காரு அவர் வீட்டுல. அவருக்கு தெரியாது நித்யானந்த பிரபு குழந்தை பிறந்து தெரியாது. அவர் உட்காந்துட்டு இருக்காரு. வக்ரேஸ்வர் பண்டித்னு ஒரு பக்தர் இருக்காரு, மகாபிரபுடைய க்ளோஸ் அசோசியேட். வக்ரேஸ்வர் பண்டித் வந்து அந்த அவருடைய அந்த அவர் வந்து அந்த கிராமத்து வழியா தான் போறாரு, அபிராம் தாக்கூர் வீட்டு வழியா. அவர் பாக்குறாரு அபிராம் தாக்கூர் திண்ணையில உட்காந்துருக்காரு அவங்க வீட்டுக்கு முன்னாடி. என்னடா அது, அபிராம் தாக்கூர் இங்க உட்காந்துருக்காரு, இவரே அங்க ஃபங்க்ஷனுக்கு போல. இவர் ஓடி வந்தாரு. அபிராம் தாக்கூரா, நீங்க இன்னும் இங்க இருக்கீங்க, நீங்க அங்க போலையா? கரதகாங்கிறது நித்யானந்தோட வீடு அங்க இருக்கு பெங்கால்ல. நீ அங்க போல? இல்லை, நான் எங்க போகணும், உங்களுக்கு விஷயமே தெரியாதா? என்ன விஷயம்? நித்யானந்த குழந்தை பிறந்திருக்கு. அப்படி என்கிட்ட யாருமே சொல்லவே இல்லையே. உங்களுக்கு தெரியாதா? நித்யானந்த குழந்தை பிறந்திருக்கு, ஆண் குழந்தை பிறந்திருக்கு. நாங்கெல்லாம் எல்லாரும் பக்தர்கள்லாம் அங்க இருக்காங்க, அவர் பெரிய விருந்து கொடுக்குறாரு, நாங்க தான் போயிட்டு இருக்கேன், நீங்களும் வாங்க போலாம். அவரு சொல்றாரு, அவர் என்னை கூப்பிடவே இல்லை, நான் எப்படி வர்றது? நித்யானந்த பிரபு என்னை கூப்பிடவே இல்லை, நான் எப்படி வர்றது? உடனே மாலினி தேவி வந்தாங்க, அபிராமோட ஒய்ஃபு. ஏங்க, நீங்களும் நித்யானந்தரும் ரொம்ப க்ளோஸு, அவர் கூப்பிட்டு தான் நீங்க போகணுமா? ரெண்டு நெருக்கமான நண்பர்களுக்குள்ள என்ன வந்து இன்விடேஷன் வேண்டியது இருக்கு? அந்த குழந்தை உங்க குழந்தை மாதிரி, நீங்க போய் ஆசீர்வாதம் பண்ணுங்க. மாலினி தேவி சொன்னாங்க, உங்களுக்கு என்ன அவ்வளவு அகங்காரம்? நித்யானந்தரும் நீங்களும் ரொம்ப க்ளோஸு, ரெண்டு பேரும் நெருக்கமான நண்பர்கள், ஒரு நெருக்கமான நண்பனுக்கு ஏன் இன்விடேஷன் கொடுக்கணும்? அவர் கூப்பிடலன்னு பரவாயில்ல, நீங்க போங்க. இவர் சொன்னா, இல்லை நான் போக மாட்டேன், அவர் என்ன கூப்பிடல. அப்போ வக்ரேஸ்வர் சொன்னாரு, நீங்க வந்தா வாங்க, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேகமா போறாரு. ஜெய் சச்சிநந்தன கௌர ஹரி, ஜெய் சச்சிநந்தன கௌர, அவர் கீர்த்தனை பாடிட்டே போறாரு. இவர் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தாரு. சரி பரவாயில்ல, நித்யானந்த பிரபு கூப்பிடலன்னு என்ன, அவரு நம்மளை கூப்பிடலன்னு என்ன, நம்ம போலாம் அப்படின்னு கிளம்பி வர்றாரு. வந்துட்டு இந்த கானாக்குழி ரிவரை கிராஸ் பண்ணணும், அந்த ஊருக்கு போறதுக்கு இந்த நதியை கடந்து போகணும். நித்யானந்த பிரபு என்ன பண்ணாரு, சாரி அபிராம் தாக்கூர் என்ன பண்ணாரு, போய் ஒரு போட்காரன்ட்டு போனார். இந்த போட்டு ஓட்டுறவன் இருக்கா இல்லையா, அவன்கிட்ட போய் போட் எடுப்பா, நான் ரோடு இந்த ரிவரை கிராஸ் பண்ணணும், நீங்க எங்க போறீங்க? நான் நித்யானந்தர் வீட்டுக்கு போகணும், நீங்க முதல்ல யாருன்னு சொல்லுங்க. நான் தான் அபிராம் தாக்கூர். ஓ, நீங்க தான் அபிராம் தாக்கூரா? நித்யானந்த பிரபு சொல்லியிருக்காரு, யாரு வந்தாலும் போட்ல ஏத்து கூட்டிட்டு வா, அபிராம்னு ஒருத்தர் வருவார், அவர் போட்ல ஏத்திராத. யாரு வந்தாலும் போட்ல ஏத்தி நீ கூட்டிட்டு வந்துரு, அபிராம்னு ஒருத்தர் வருவாரு, அவரை மட்டும் தயவு செய்து போட்ல ஏத்திராத, அங்கேயே விட்டுட்டு வந்துரு. இவர் சொன்னாரு, ஐயா உங்களை நான் போட்ல ஏத்த மாட்டேன். ஏன்? நித்யானந்த பிரபு சொல்லியிருக்காரு அபிராம் தாக்கூர் கூட்டிட்டு வரக்கூடாது. ஏய், நீ போட் எடு, நான் போகணும். இப்போ இவரை போட்ல ஏத்தலைன்னா வைஷ்ணவ அபராதம் ஆயிடும், கூட்டிட்டு போன நித்யானந்த பிரபுக்கு அபராதம் பண்ண மாதிரி. இவர் என்ன பண்ண, போட்டு தண்ணியில மூழ்கிட்டு இவர் ஓடிடுவாரு. இந்த மாதிரி ஒரு போட்மேனும் அடுத்த போட்மேன்ட்ட போவாரு, அடுத்த படகு ஓட்டிட்டு போவாரு. ஏய் படகெடு, நான் போகணும், நீங்க யாரு சொல்லுங்க? நான் அபிராம் தாக்கூர். ஓ, உங்களதான் அவர் கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு இருக்காரு. இவரு போட்ட தண்ணியில போட்டுட்டு இவர் ஓடிடுவார். இப்படி எந்த போட்மேனும் வரமாட்டார். அங்க நிறைய போட் இருக்கும், படகு இருக்கும், ஒரு படகோட்டி வரமாட்டாரு. ஏன்னா நித்யானந்த பிரபு உங்களை கூட்டின்னு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஓ அப்படியா, நீங்கெல்லாம் வரமாட்டீங்களா? இப்ப நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லி அவருடைய சதர் இருக்குல்ல, மேல போட்ட சதர் எடுத்து அப்படி கங்கையில போட்டாரு. அந்த சதர் அப்படி மிதந்தது, அது மேல ஏறி உட்காந்துக்கிட்டு அந்த சதர் மேல உட்காந்துட்டு அப்படியே ஃப்ளோட் ஆகிறாரு. அபிராம் தாக்கூருக்கு அவர் கிராஸ் பண்ணி போயிட்டாரு. போன உடனே அங்க பெரிய விருந்து நடக்குது. இவர் பார்க்கறது அபிராம் தாக்கூர் வந்திருக்கிறார். நித்யானந்தருக்கு ஒரே ஆச்சரியம், எங்கடா இவர் கேட்டுருவாரோ அப்படின்னு சொல்லி, ஏ அபிராம் வாங்க வாங்க, நான் ஒன்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தேன், சொல்லாம விட்டுட்டாங்க. ஏன்னா இவர் சொல்லவே இல்லை. நான் அந்த டிவோட்டி, ஏப்பா நான் அபிராம் தாக்கூர் மெசேஜ் கொடுக்க சொன்னேன், கொடுக்காம விட்டீங்களா? சரி பரவாயில்ல, வாங்க வாங்க. அபிராம் தாக்கூர், நித்யானந்த பிரபு என்கிட்ட சொல்லவே இல்லை உங்க குழந்தை பிறந்திருக்கிறது, இந்த குழந்தைய பார்க்கணும். நீ குழந்தையில இப்ப பார்க்க வேண்டாம், முதல்ல போய் பிரசாதம் சாப்பிடு, ரொம்ப நேரம் கழிச்சு ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கேன், நீ போய் பிரசாதம் சாப்பிடுனா. இவர் என்ன பண்ணாரு, டைனிங் ஹால்ல போய் பிரசாதம் சாப்பிட்றாரு. பிரசாதம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு, இவங்க சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கிச்சடி, ரைஸ், தால், சப்ஜி எல்லாம் பிரசாதம் வச்சுட்டே இருந்தா எல்லாம் காலி ஆயிடுச்சு. அங்க இருக்கிறது எல்லாம் காலி ஆயிடுச்சு. இப்ப நிறைய டிவோட்டிஸ் வேற வந்துட்டு இருக்காங்க. திரு நித்யானந்த பிரபு வந்தாரு, ஹே அபிராம் என்ன இப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கியே, மற்றவங்களுக்கு எப்படி பிரசாதம்? நான் வந்து ஒரு கௌஹட் பாய், நான் இப்படிதான் இருப்பேன், எனக்கு வந்து நல்லா பசிச்சா நான் ஃபுல்லா சாப்பிட்டேன், யாரை பத்தி கவலைப்பட மாட்டேன். என்ன இப்படி இருக்கியே, மற்றவங்களும் பிரசாதம் சாப்பிடணும், நீ சாப்பிட்டுட்டே இருக்கியே என்ன? நீ வேணா கிச்சன்ல போய் பாருங்க பிரபு. கிச்சன்ல போய் பார்த்தா குக் பண்ணதுல அப்படியே இருக்கு. அப்போ ஆச்சாரியர் என்ன சொல்றாங்க, யாரால புரிஞ்சுக்க முடியும் நித்யானந்த பிரபுக்கும் அபிராம் தாக்கூர் நடந்த லீலை அவ்வளவு ஸ்வீட்டு. சரி அப்ப என்னாச்சு, சாப்பிட்டு முடிச்சாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு, நித்யானந்த பிரபு அந்த குழந்தைய அழைச்சிட்டு வாங்க,
நான் நமஸ்காரம் பண்ண. ஐயோ அழறாங்க நித்யானந்த பிரபு, வேண்டாம் பிரபு விட்டுருங்க, அந்த குழந்தைய விட்டுருங்கன்னாரு. இல்ல இல்ல நித்யானந்த பிரபு நீங்க யாரு? பலராம். அந்த குழந்தை யாரு? உங்க அவதாரம். அது எப்படி நான் நமஸ்காரம் பண்ணாம இருப்பேன்? போதும் போதும், எதுக்கிறவே நிறைய குழந்தை போயாச்சு, இதை விட்டுருங்க. அவருக்கு முடியவே முடியாது, குழந்தைய அழைச்சிட்டு வாங்க. வசுதா அம்மாவும் ஜானவா 2 பேரும் வந்து அழறாங்க, பிரபு அந்த குழந்தைய விட்டுருங்க பிரபு, நீங்க குழந்தைய அழைச்சிட்டு வாங்க, நான் நமஸ்காரம் பண்ணாம போக மாட்டேன். கடைசியில வேற வழியே இல்லாம இதயத்தை சமாதானப்படுத்திட்டு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த குழந்தையை கொண்டு வந்து நித்யானந்தர் முன்னாடி, அபிராம் முன்னாடி வைக்கிறாங்க. அபிராம் நமஸ்காரம் பண்ணார் சாஷ்டாங்கமா. அந்த குழந்தை அவர் பார்த்து சிரிச்சுட்டு இருக்கு. அவர் சொல்றாரு, அப்பவே எழுதுறாரு, ஒரு 8 பாட்டு எழுதினார், அஷ்டகம், வீர்ச்சந்திர அஷ்டகா அப்படின்னு. வீர்ச்சந்திர பிரபு வந்து நித்யானந்தருடைய குழந்தை. அப்போ அவர் சொல்றாரு, இந்த குழந்தை வந்து ஸ்ரீரோத சாய் விஷ்ணுடைய அவதாரம். பார்க்கடல் இருக்கார் இல்லையா ஸ்ரீரோத சாய் விஷ்ணு, அவர் தான் இப்போ வந்து மகாபிரபு நித்யானந்தர் குழந்தையா வந்திருக்காரு. மகாபிரபுடைய சங்கீத நிலையில கலந்துக்கிறதுக்காக, கிருஷ்ண கான்சியஸ் கொடுக்கறதுக்காக அந்த மகாவிஷ்ணுவே ஒரு குழந்தையா வந்திருக்காரு. அப்புறம் சொன்னாரு, யாரெல்லாம் சைத்தன்ய மகாபிரபு பார்க்கலையோ, ஏன்னா அப்போ மகாபிரபு சன்னியாசம் எடுத்துட்டு ஜெகநாத் பூரி போயிட்டார், யாரெல்லாம் மகாபிரபு தரிசனம் பண்ண விரும்புகிறீங்களோ எல்லாம் வந்து இந்த குழந்தைய பாருங்க, இந்த குழந்தை மகாபிரபு வந்து வேறானது இல்லை. அப்புறம் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அந்த குழந்தைய போய் தரிசனம் பண்ணாங்க. பிற்காலத்தில் அந்த குழந்தை வீர்ச்சந்திர பிரபு சம்பிரதாயத்தில் பெரும் ஆச்சாரியர், நித்யானந்தருடைய கருணையின் சொரூபம். அவர் எங்க போனாலும் யார் சந்திச்சாலும் அவரை பார்த்தாலே ஒருத்தர் கிருஷ்ணர் மேல பிரேமம் வரும். அதனால நித்யானந்த பிரபு அவங்க சகாக்கள், அபிராம் தாக்கூரை பார்த்தாலே ஒருத்தர் கிருஷ்ணர் மேல பிரேமம் வரும். பியூர் டிவோட். அதனால பாருங்க, இவங்க எல்லாம் வந்து வெறுமனே இந்த கலியுகத்துல தோன்றி அந்த கோலோக விருந்தாவனத்துல கிருஷ்ணர் மேல எவ்வளவு அன்பு இருந்தது. அந்த கிருஷ்ண பகவானுடைய சகாக்கள்லாம் இருக்காங்க இல்லையா, கோபர்கள். ஆன்மீக லோகத்துல கோலோக விருந்தாவனத்துல கோபர்களும் கோபிகளும் கிருஷ்ணர் மேல எவ்வளவு அன்பு செய்வாங்களோ அந்த கிருஷ்ண பிரேமத்தை கொடுக்கறதுக்காகவே வந்திருக்கு. வெறுமனே சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு. கேவல ஆனந்த கண்டா, சிம்பிளி கிவிங் ஜாய்ஃபுல். வெறுமனே சந்தோஷம் தான். நித்யானந்த பிரபுவையும் அவங்க சகாக்களையும் பத்தி கேட்டுக்கிட்டே இருந்தா அப்படியே சந்தோஷமா இருக்கலாம். வேற எந்த ஒரு பௌதிகத்தோடைய தாக்கமே நமக்கு இருக்காது, அந்த சிந்தனையே இருக்காது. அதனால இன்னைக்கு வந்து நம்ம அபிராம் தாக்கூர்ட்ட பிரார்த்தனை பண்ணணும். நமக்கு வந்து கிருஷ்ணர் மேல வந்து தூய அன்பு வரணும், நாமத்துல ருச்சி வரணும், வைஷ்ணவருக்கு சேவை பண்ணணும், கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் அடையணும், பகவான் நாமத்தில் ருச்சி வரணும், கிருஷ்ணர் மேல கலங்கமில்லாத அன்பு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அபிராம் தாக்கூர்ட்டே இன்னைக்கு பிரார்த்தனை பண்ணணும். ஓ அபிராம் தாக்கூரே, நீங்க வந்து எவ்வளவு கிருஷ்ணர் மேலேயும் மகாபிரபு மேலேயும் நித்யானந்தர் மேலேயும் அன்பு வச்சிருக்கீங்க, அந்த பிரேமத்துல ஒரு துளி எனக்கு கொடுங்க, உங்க கருணையில ஒரு டிராப் எனக்கு கொடுங்க, உங்க ஆசீர்வாதம் கொடுங்க அப்படின்னு பிரார்த்தனை பண்ணும். ஜெய் ஸ்ரீ அபிராம் தாக்கூர் திரிபா மகோத்சவ கி, அபிராம் தாக்கூர் की जय, श्रील प्रभुपाद की जय.